இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டிலே வாழுபவர்கள் எல்லாம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை செல்லலாம், உரிமைக்காக பேசலாம். ஆனால் விவசாயிகள் டெல்லிக்கு செல்ல மத்திய அரசு மறுக்கிறது, தடை பண்ணுகிறது. நம்ம என்ன சர்வாதிகார நாட்டில் வாழ்றோமா? பஞ்சாப் விவசாயி போனா அவங்களை சுட்டு கொள்றாங்க. நாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். வழக்கு 23 30 வரை கொடுத்திருந்தோம். ஆனால் உயர்நீதிமன்றமும் டிசி பார்லிமெண்ட் சீட்டுக்கு அனுப்பிச்சு இவங்க பேப்பரை கன்சல்ட் பண்ணி கொடுனாங்க. அவர் ஒரே ஒரு நாள் 24 கொடுத்தாரு. அந்த ஒரு நாளை வச்சுக்கிட்டு எங்களை மிரட்டி 400 இராணுவத்தை கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் 100 பேர் இருக்கோம், 400 இராணுவத்தை வச்சு எல்லாத்தையும் தூக்குறாங்க. இங்கே இது ஜனநாயக நாடா? எங்களுக்கு உரிமை இல்லையா? உயர்நீதிமன்றம் சொன்னால் கூட தடுப்பது நியாயமா? மோடி ஐயா, எங்களை ஏற்று கொண்டு ட்ரெயினில் விட்டு அந்த ட்ரெயினில் வந்தோம். நேற்று 1 மணிலேருந்து இன்னைய வரலையும் அந்த ட்ரெயினில் தண்ணியே இல்லை. தண்ணியை அவங்களே உடைச்சி விட்டுட்டு எங்களை தண்ணி இல்லாமல் இனிமேல் டெல்லிக்கு வரக்கூடாது என்று கடுமையாக மாற்றுகிறார்கள். நாங்கள் என்ன கேட்டோம்? மோடி ஐயா சொன்னார்ல, இஃப் ஐல் பி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் பிரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னார். 1 கிலோ 18 ரூபா வித்த நெல்லுக்கும் கோதுமைக்கு 54 ரூபா தரேன்ட்டு இப்போ 22 ரூபா கொடுக்குறாரு. அதுலேயும் 1 ரூபா லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. இது நியாயமா? 2700 ரூபா ஒரு டன் வித்த கரும்புக்கு 8100 தரேன்ட்டு 3150 ரூபா கொடுக்குறாரு. இது நியாயமா? இது நியாயம் இல்லாத கேட்கக்கூடாதா? சர்வாதிகார நாடுனா கேட்கக்கூடாது. ஜனநாயக நாடு. கேட்க சென்றோம். எங்களுக்கு உச்சநீதிமன்றம் மாதம் காவிரியில் தண்ணி திறந்துவிட சொல்லி உத்தரவு போட்டது. அதை நிறைவேற்றுகின்ற கடமை மத்திய சர்க்காருக்கு இருக்கிறது. ஆனால் கர்நாடகாவுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் ஓட்டு வாங்கணும், அவ்வளோதான், சொல்ல மாட்டேங்குது. அதே போது மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று சொன்னால் சீதாராமையா சொல்கிறாரு, ஒரு சொட்டு தண்ணியோட தமிழகத்துக்கு விட மாட்டேங்கிறாரு. விவசாயிக்கு சாவடி பண்ணவும் தண்ணி கிடையாது, பல்லு விளக்க குடிக்க பாத்ரூம் போகிறதுக்கும் தண்ணி விடாத மோடி ஐயா, இது நியாயமா என்பதை கண்டித்து நாங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்க மொத்தம் 1000 விவசாயிகள் நேற்று டெல்லியில் பேசணும். இந்த நாள் 24ஆம் தேதி 1000 விவசாயி வாரணாசி செல்ல இருக்கின்றோம். அங்கே தமிழ்நாட்டிலிருந்து 111 விவசாயி, மற்ற மாநிலத்திலிருந்து எல்லாம் சேர்ந்து 1000 விவசாயி வாரணாசியிலே மோடி ஐயாவை ஏற்று நாமினேஷன் தாக்கல் செய்ய இருக்கின்றோம். கேட்கலீங்க? சார், அரசு ஊழியர்லாம் எங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சினா தான். அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் இருக்குதா, எங்களுக்கு 10 ரூபா கேட்குறோம் நாங்கள். ஆனால் அவர் 2 ரூபாயும் 3 ரூபாயும் கொடுக்குறாரு. அதற்கு காரணம் அரசு ஊழியர்லாம் 1 லட்சம் பேர் இருந்தால் 95,000 பேர் போராட்டத்துக்கு போகிறாங்க. விவசாயத்தை விட்டுட்டு 1 லட்சத்துக்கு ஒரு ஆள் வர முடியல. வர முடியாத காரணத்தை வைத்து எங்களை ஏமாத்துகிறார்கள், மோசடி செய்கிறார்கள். 2வது தேர்தல் வந்தால் பாருங்கள், காசை அள்ளி அரைச்சி ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் எங்களை ஏமாத்துறாங்க. மோடி ஐயா இதை பண்ணாருன்னா அடுத்து இந்த நாடு சர்வாதிகார நாடாயிடும். யாருமே உங்களுக்கும் உரிமை இல்லை, இந்த நாட்டையே எல்லாத்தையும் அழிச்சிருவார். மரபணு மாற்றப்பட்ட விதை இறக்குமதி பண்ணி இப்போ 10 வருஷம் முதல்ல பார்த்தீங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ 10 வருஷம் பண்ணல. ஏன் பண்ணல? மரபணு மாற்றப்பட்ட விதை இறக்குமதி பண்ணி அந்த விதையை கொடுக்குறாங்க பையனுக்கு. பையன் ஆண்மை இழந்துடுறான். பொம்பளை பிள்ளை கருதரிக்க மாட்டேங்குது. நம்ம குடும்பம் அழியுது, நம்ம சமுதாயம் அழியுது. இதற்காவது நம்ம பாடுபட்டு நல்ல உணவை பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு, விவசாயிகளுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் கொடுத்து நல்ல உணவை எல்லோரும் கிடைப்பதற்கு நாங்கள் பாடுபடுவோம். எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதான் இது போகிறோம், வாரணாசி போகிறோம். வாரணாசியில் ஜூன் 1ஆம் தேதி தேர்தல். ஆனால் ஜூன் 5லேருந்து நாமினேஷன், 7ஆம் தேதியிலேருந்து நாமினேஷன், மே 7லேருந்து நாமினேஷன் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போய் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் டெல்லியில் வச்சு பேசணும். ஒரு 1000 பேர் அங்கே நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுன்னு. தமிழ்நாட்டிலேருந்து 111 பேர் போகிறோம். மோடிக்கு எதிராக நாமினேஷன் தாக்கல் பண்ணுறோம். அது அங்கே போய் சும்மா இல்லை, நிர்வாணமாக ரோட்டில் போகிறோம் எல்லாருமே. ஆமாம், ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார்ல. எங்கள் லாபகரமாக விலை கொடுக்காமல் சட்டையை கழட்டார், வேஷ்டியை கழட்டார், கோமணம் தான் இருக்குது. அந்த கோமணத்தையும் இந்த தேர்தல் வச்சு தான் பிடுங்கிடுவான்னு தான் நிர்வாணமாக போகிறோம். ஆமாம், அதான் கூப்பிட்டு சொல்லி நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்ன பண்ணுறது மேலேன்னு சொல்கிறாங்க.
தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான். அங்கே தான் கர்நாடகாவில் சாவடி பண்ண தண்ணி தரலாம், இங்கே ட்ரெயினில் தண்ணி கொடுக்கல. அதுக்கு அந்த அதிகாரியை சந்தித்து இப்போ பேச போகிறோம். அந்த கன்சர்ன் யார் ஊழியரோ அவரை சஸ்பெண்ட் பண்ண சொல்ல போகிறோம். தேர்தல் பரப்பும் போது பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 ஆண்டுகள்ல விவசாயிகள் மிக மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை தரம் உயர்ந்து இருக்கு, செழிப்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு. இந்த 10 ஆண்டு காலத்தில் 1 லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டான். இந்த பாருங்க மண்டையோடு, அதான் மண்டையோடு வச்சிருக்கோம். 1 லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டான். எங்கேயுமே 25% நல்லா இருக்குல்ல. இந்தியாவுடைய ஜனத்தொகை 140 கோடி, அதில் 95 கோடி பேர் விவசாயிகள், 95ல் 90 கோடி இந்து விவசாயிகள். இந்து விவசாயியை காப்பாற்றாம ராமர் கோயில் வச்சு இந்து ஓட்டுக்களை வாங்கிக்கலான்னு நினைக்கிறாரு. அப்படியே அந்த இது ஓட்டிங் மிஷினை வச்சு ஓட்டை மாற்றிடலான்னு ஒரு எண்ணத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான்.